வணக்கம் மற்றும் இந்த அமர்விற்கு வரவேற்கிறோம். இன்ஸ்ட்ரக்டர் திறன் மேம்பாட்டிற்கு பின்னால் வழிகாட்டும் சக்தியாகவும் ஒரு தனிநபரின் திறன்களை வடிவமைக்கும் பொறுப்புள்ளவராகவும் இருக்கிறார். அவர்களின் பாத்திரங்களை வெறும் பயிற்சி அளிப்பதற்கும் அப்பாற்பட்டவை. இந்த அமர்வில் இன்ஸ்ட்ரக்டரின் பல்வேறு பொறுப்புகளை நாம் ஆராய்வோம். இதனால் பல்வேறு துறைகளில் நிபுணராகவும் மற்றும் சிறப்பு வளர்ப்பித்தல் அவர்களின் முக்கிய பங்கை எடுத்துக்காட்டுவோம். குறிக்கோள்கள். இந்த அமர்வின் முடிவில் உங்களால் ஒரு இன்ஸ்ட்ரக்டரின் பல்வேறு பொறுப்புகளை குறிப்பிடவும் இன்ஸ்ட்ரக்டரின் பொறுப்புகளை விளக்கவும் முடியும். ஹரி புதிதாக சேர்ந்த இன்ஸ்ட்ரக்டர். முதன்மை பயிற்சியாளர் டேனியலை சந்திக்க வந்துள்ளார். காலை வணக்கம் ஐயா. இந்த வேலையில் வரும் பொறுப்புகளைப் பற்றி மேலும் கூற முடியுமா? நிச்சயமாக ஹரி. இன்ஸ்ட்ரக்டர்களின் பொறுப்புகள் பரந்த அளவிலான இடைவினைகள் மற்றும் அர்ப்பணிப்புகளை உள்ளடக்கியது. இன்ஸ்ட்ரக்டர்களுக்கு பின்வருவனவற்றில் பொறுப்புகள் உள்ளன. அவை கற்றவர்கள், நிர்வாகம், தொழில்கள், சமூகம் மற்றும் நாடு, தன் அல்லது அவள், தொழில், பெற்றோர். ஒவ்வொன்றின் பொறுப்பையும் இப்பொழுது பார்ப்போம். கற்றவர்களுக்கான பொறுப்பு. ஒரு இன்ஸ்ட்ரக்டரின் முதன்மையான மற்றும் முக்கியமான பொறுப்பு கோட்பாடு மற்றும் நடைமுறை பயிற்சிகளை நடத்துவது, ட்ரெய்னிகளை ஊக்குவிப்பது ஆகும். இன்ஸ்ட்ரக்டர்கள் விரிவான வழிகாட்டுதல் மற்றும் அறிவுறுத்தல்களை வழங்குகின்றனர். இது ட்ரெய்னி திட்டமிட்டபடி பயிற்சித் திட்டத்தின் மூலம் முன்னேறுவதை உறுதி செய்கிறது. இது அறிவை வழங்குவது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு கற்பவரின் தனிப்பட்ட தேவைகள் மற்றும் சவால்களை எதிர்கொள்ள வழிகாட்டுதல், ஊக்குவிப்பு மற்றும் எளிதில் கிடைக்கக்கூடியதாக இருப்பதையும் இது உள்ளடக்குகிறது. செயல்திறன் மதிப்பீடு மற்றும் ஆதரவு. ஒரு இன்ஸ்ட்ரக்டரின் பங்கின் முக்கியமான அம்சம் ட்ரெய்னிகளின் செயல்திறனை தொடர்ந்து மதிப்பீடு செய்வதாகும். இன்ஸ்ட்ரக்டர்கள் தேவையான தரத்திற்கு கீழே வரக்கூடிய ட்ரெய்னிகளை கண்டறிந்து உதவுகிறார்கள். சிரமப்பட்டு கற்கும் மாணவர்களின் இடைவெளியை குறைக்கவும் எதிர்பார்த்த அளவிலான திறமையை அடையவும் அவர்கள் கூடுதல் ஆதரவு, தனிப்பயனாக்கப்பட்ட கருத்து மற்றும் கூடுதல் அறிவுறுத்தல்களை வழங்குகின்றனர். அணுகுமுறை மேம்பாடு. வெற்றிகரமான கைவினைத்திறன் தொழில்நுட்பத் திறன்களுக்கு அப்பாற்பட்டது என்பதை இன்ஸ்ட்ரக்டர்கள் அங்கீகரிக்கின்றனர். பாதுகாப்பு, விடாமுயற்சி மற்றும் நெறிமுறையான பணி நடைமுறைகளுக்கு அர்ப்பணிப்பை வலியுறுத்தும் வகையில் நேர்மறையான அணுகுமுறைகளை அவை தீவிரமாக வளர்க்கின்றன. இந்த மதிப்புகளை புகுத்துவதன் மூலம் இன்ஸ்ட்ரக்டர்கள் ட்ரெய்னிகளின் முழுமையான வளர்ச்சிக்கு பங்களிக்கின்றனர். நல்ல பழக்கங்களை வளர்ப்பது. ட்ரெய்னிகளிடையே பலவிதமான நேர்மையான பழக்க வழக்கங்களை வளர்ப்பதில் இன்ஸ்ட்ரக்டர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். இந்த பாத்திரத்தின் ஒரு குறிப்பிடத்தக்க அம்சம் பட்டறை பாதுகாப்பு நெறிமுறைகளை மேம்படுத்துவதை உள்ளடக்கியது. இன்ஸ்ட்ரக்டர்கள் பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை நன்கு அறிந்தவர்கள் மற்றும் ட்ரெய்னிகள் இதை தொடர்ந்து கடைபிடிக்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்தும் பொறுப்பு ஏற்றுக்கொள்கிறார்கள். இது கருவிகள் மற்றும் உபகரணங்களை சரியான முறையில் பயன்படுத்துதல், பாதுகாப்பு கியரின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துதல் மற்றும் விழிப்புணர்வு மற்றும் பொறுப்புணர்வு கலாச்சாரத்தை வளர்ப்பது ஆகியவற்றை உள்ளடக்கியது. மேலும் இன்ஸ்ட்ரக்டர்கள் ட்ரெய்னிகளிடையே நேரம் தவறாண்மையை வளர்க்க ஊக்கப்படுத்துகிறார்கள். பட்டறைகள் மற்றும் வகுப்புகளுக்கு சரியான நேரத்தில் வருவதன் முக்கியத்துவம் வலியுறுத்தப்படுகிறது. இது ஒழுக்கம் மற்றும் தொழில்முறை உணர்வை தூண்டுகிறது. இன்ஸ்ட்ரக்டர்கள் பயனுள்ள நேர மேலாண்மை நடைமுறைகளை புகுத்துவதில் கவனம் செலுத்துகின்றனர். பணிமனை அல்லது வகுப்பறை அமைப்பை தாண்டி எதிர்கால தொழில்களில் வெற்றி பெற நேர மேலாண்மை மிகவும் முக்கியமானது. இன்ஸ்ட்ரக்டர்கள் பணிகளுக்கு முன்னுரிமை அளிப்பதிலும், யதார்த்தமான இலக்குகளை அமைப்பதிலும், செயல்திறனை அதிகரிக்க உத்திகளை உருவாக்குவதிலும் பயிற்சியாளர்களுக்கு வழிகாட்டலாம். இந்த பழக்கங்கள் கற்றல் சூழலை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் ட்ரெய்னிகளை அவர்களின் எதிர்கால வாழ்க்கையில் வெற்றி பெறவும் தயார்படுத்துகிறது. நிர்வாகத்திற்கான பொறுப்பு. விசுவாசம் மற்றும் நேர்மை. இன்ஸ்ட்ரக்டர்கள் நிர்வாகத்துடனான அவர்களின் தொடர்புகளில் விசுவாசம் மற்றும் நேர்மையின் கொள்கைகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது நிறுவனக் கொள்கைகளை பின்பற்றுவது மட்டுமல்லாமல் நிறுவனத்தின் நோக்கம் மற்றும் பார்வைக்கு உறுதியான அர்ப்பணிப்பையும் உள்ளடக்குகிறது. மொழிபெயர்ப்பாளர் மற்றும் தொடர்பாளர். இன்ஸ்ட்ரக்டர்கள் நிறுவனத்தின் பணிக் கொள்கைகளின் மொழிபெயர்ப்பாளர்கள் மற்றும் தொடர்பாளர்கள். ட்ரெய்னிகளுக்கு இந்த கொள்கைகள் திறம்பட தெரிவிக்கப்படுவதை இன்ஸ்ட்ரக்டர்கள் உறுதி செய்ய வேண்டும். இது நிறுவனத்தின் வழிகாட்டுதல்களுடன் புரிதல், பின்பற்றுதல் மற்றும் சீரமைத்தல் ஆகியவற்றை ஊக்குவிக்கின்றது. திறமையான வளப் பயன்பாடு.
இன்ஸ்ட்ரக்டர்கள் பொறுப்பான பொருள் நிர்வாகத்தை கடைப்பிடிப்பதன் மூலம் வீணாவதை தவிர்க்க வேண்டும். வளங்கள் திறமையாகவும் பொருளாதார ரீதியாகவும் பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்வது, அதிகப்படியான அகற்றலை குறைப்பது மற்றும் தேவையற்ற செலவுகளை குறைப்பது ஆகியவை இதில் அடங்கும். ஆற்றல் திறனுள்ள நடைமுறைகளை செயல்படுத்துதல், பொறுப்பான நீர் பயன்பாட்டை ஊக்குவிப்பது மற்றும் ஆற்றல் சேமிப்பு தொழில்நுட்பங்களை பயன்படுத்துதல் ஆகியவை கல்வி வசதிகளின் ஒட்டுமொத்த நிலைத்தன்மைக்கு பங்களிக்கின்றன. இன்ஸ்ட்ரக்டர்கள் இந்த முன்முயற்சிகளுக்கு வக்கீல்களாக பணியாற்றலாம். நிறுவனத்திற்குள் வளங்களை பாதுகாப்பதற்கான முழுமையான அணுகுமுறையை ஊக்குவிக்கலாம். ஒழுக்கத்தை பேணுதல் மற்றும் சம்பவங்களை புகாரளித்தல். கல்வி சூழலுக்குள் ஒழுக்கத்தை பேணுவது இன்ஸ்ட்ரக்டர்களுக்கு பொறுப்பு. அவை வகுப்பறை விதிகள் மற்றும் தரநிலைகளை நிறுவி செயல்படுத்துகின்றன. கற்றலுக்கான மரியாதையான மற்றும் உற்பத்தி சூழலை மேம்படுத்துகின்றன. கூடுதலாக, இன்ஸ்ட்ரக்டர்கள் சம்பவ அறிக்கையிடலில் உடனடியாக நிர்வாகத்திற்கு அறிவிப்பதன் மூலம் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். தொழில்களுக்கான பொறுப்பு. திட்ட மேம்பாட்டுகளை பரிந்துரைத்தல். பயிற்சி திட்டத்தில் மாற்றங்களை பரிந்துரைப்பதில் மற்றும் செயல்படுத்துவதில் இன்ஸ்ட்ரக்டர்களுக்கு முக்கிய பங்கு உண்டு. நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தின் தேவைகளை பூர்த்தி செய்ய புதிய நடைமுறைகள், தொழில்நுட்பங்கள் மற்றும் தொழில்துறை தேவைகளுக்கு ஏற்ப மாற்றியமைப்பது இதில் அடங்கும். தகவல் அறிவுடன் இருத்தல். தொழில்நுட்பம், உபகரணங்கள் மற்றும் தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும் பொருட்கள் ஆகியவற்றின் சமீபத்திய முன்னேற்றங்கள் குறித்து இன்ஸ்ட்ரக்டர்கள் தங்களை நன்கு அறிந்திருக்க வேண்டும். இந்த அறிவு ட்ரெய்னிகளை மிகவும் புதுப்பித்த திறன்கள் மற்றும் நடைமுறைகளுடன் சித்தப்படுத்த அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது. வேலை சந்தையில் அவர்கள் தொடர்ந்து போட்டியிடுவதை இது உறுதி செய்கிறது. தொழில்களுடன் தொடர்பு. இன்ஸ்ட்ரக்டர்கள் துறைசார் வருகைகள் மற்றும் ட்ரெய்னிகளின் வேலைவாய்ப்புகளை எளிதாக்குவதன் மூலம் தொழில்துறை கூட்டாளர்களுடன் வலுவான தொடர்புகளை தீவிரமாக நிறுவி பராமரிக்க வேண்டும். இந்த ஒத்துழைப்புகள் இன்ஸ்ட்ரக்டர்களின் நடைமுறை வெளிப்பாட்டை மேம்படுத்துகிறது மற்றும் வகுப்பறை கற்றலை நிறைவு செய்யும் அனுபவத்தை வழங்குகிறது. சமூகம் மற்றும் தேசத்திற்கான பொறுப்பு. குடிமைக் கடமை உணர்வை வளர்ப்பது. இன்ஸ்ட்ரக்டர்கள் ட்ரெய்னிகளுக்கு குடிமைப் பொறுப்புணர்வை ஏற்படுத்த உதவுகிறார்கள். சமூகத்திற்கு நேர்மறையாக பங்களிப்பதில் அவர்களின் பங்கை அவர்களுக்கு உணர்த்துகிறார்கள். சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகளுக்கு மதிப்பளித்து சமூக சேவையில் பங்கேற்பதன் முக்கியத்துவத்தை கற்பிப்பது இதில் அடங்கும். தேசத்தை கட்டியெழுப்பும் மனநிலையை வளர்ப்பது. இன்ஸ்ட்ரக்டர்கள் ட்ரெய்னிகளுக்கு சமுதாயத்திலிருந்து பலன்களைப் பெறுவதைப் போலவே அவர்களுக்கு திருப்பிக் கொடுக்க வேண்டிய கடமையும் உள்ளது. சமுதாயத்தை கட்டியெழுப்புவது இறுதியில் தேசத்தை கட்டியெழுப்புகிறது என்பதை உணர்ந்து வழிகாட்டுகிறார்கள். இன்ஸ்ட்ரக்டர்கள் வலிமையான மற்றும் வளமான தேசத்தை கட்டியெழுப்புவதற்கான பொறுப்புணர்வை வளர்க்க ட்ரெய்னிகளுக்கு உதவுகிறார்கள். முடிவில், சமூகம் மற்றும் தேசம் குறித்த இன்ஸ்ட்ரக்டர்களின் பொறுப்பு பாடப்புத்தகங்களுக்கு அப்பாற்பட்டது. தன்னை பற்றிய பொறுப்பு. உண்மை மற்றும் நேர்மை. இன்ஸ்ட்ரக்டர்கள் மனங்களை வடிவமைக்கும் மற்றும் கற்பவர்களுக்கு வழிகாட்டும் முக்கிய பணியை செய்கிறார்கள். இதற்கு அசைக்க முடியாத உண்மையும் நேர்மையும் தேவை. தனிப்பட்ட வளர்ச்சி. இன்ஸ்ட்ரக்டர்கள் கல்வி அறிவை கொடுப்பது மட்டுமல்லாமல் தான் முன்மாதிரியாகவும் இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் சொந்த ஆளுமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டுமென்று மற்றும் தொடர்ச்சியான முயற்சிகளை மேற்கொள்கின்றனர். தலைமைப் பண்பு, பச்சாதாபம் மற்றும் தகவமைப்புத் தன்மை ஆகியவற்றை வெளிப்படுத்துகிறார்கள். இனிமையான பழக்கவழக்கங்களை வளர்ப்பது. இன்ஸ்ட்ரக்டர்கள் கற்றல் சூழல்களில் அவர்களின் நடத்தையின் தாக்கத்தை புரிந்து கொள்கிறார்கள். அவர்கள் பயிற்சி பெறுபவர்கள் மற்றும் சகாக்களிடையே மரியாதை மற்றும் உள்ளடக்கத்தை மேம்படுத்துதல், இனிமையான பழக்கவழக்கங்களை வளர்ப்பதற்கு முன்னுரிமை அளிக்கின்றனர். தொழிலின் கண்ணியம். ஆசிரியர் பணியின் கண்ணியத்தை நிலைநிறுத்துவதில் இன்ஸ்ட்ரக்டர்கள் கவனம் செலுத்துகின்றனர். அவர்கள் டார்ச் ஏந்தியவர்களாக பணியாற்றுகிறார்கள். நடத்தை மற்றும் தொழில்முறையின் உயர்தரங்களை அமைக்கின்றனர். ஆரோக்கியம் மற்றும் அறிவு. வேலையின் உடல் மற்றும் மனத்தேவைகளை பூர்த்தி செய்ய நல்ல ஆரோக்கியத்தை பேணுவதன் முக்கியத்துவத்தை இன்ஸ்ட்ரக்டர்கள் அங்கீகரிக்கின்றனர். நேர மேலாண்மை. பயனுள்ள நேர மேலாண்மை அவர்களின் பணிச்சுமையை சமநிலைப்படுத்துவதற்கு முக்கியமாகும். இன்ஸ்ட்ரக்டர்கள் பணிகளுக்கு முன்னுரிமை அளித்து தங்கள் நேரத்தை திறமையாக நிர்வகிக்க வேண்டும். பயனுள்ள நேர மேலாண்மை என்பது பாடத்திட்டமிடல், தரப்படுத்துதல், நிர்வாகப் பணிகள் மற்றும் தொழில்முறை மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளுக்கு இடமளிக்கும் கட்டமைக்கப்பட்ட அட்டவணையை உருவாக்குவதையும் உள்ளடக்கியது. இன்ஸ்ட்ரக்டர்கள் தங்கள் தினசரி, வாராந்திர மற்றும் மாதாந்திர செயல்பாடுகளை ஒழுங்கமைக்க காலண்டர்கள், திட்டமிடுபவர்கள் அல்லது டிஜிட்டல் திட்டமிடல் பயன்பாடுகள் போன்ற கருவிகளை பயன்படுத்தலாம். கற்பிப்பதில் ஆர்வம்.
இன்ஸ்ட்ரக்டர்கள் கற்பிப்பதில் உண்மையான ஆர்வத்தை வளர்க்கிறார்கள். அவர்களின் பாடங்களை உற்சாகத்துடனும் அர்ப்பணிப்புடனும் புகுத்துகிறார்கள். தொழில் மீதான அவர்களின் காதல் அவர்களின் ட்ரெயினிகளுக்கு உத்வேகத்தை அளிக்கிறது. சுய பிரதிபலிப்பு, வழக்கமான சுயமதிப்பீடு மற்றும் அவர்களின் கற்பித்தல் முறைகள் மற்றும் செயல்திறனை பற்றிய சிந்தனை மேம்பாட்டிற்கு அவசியம். இன்ஸ்ட்ரக்டர்கள் கருத்து மற்றும் சுயமுன்னேற்றத்திற்கு திறந்த மனப்பான்மையுடன் இருக்க வேண்டும். தொழில் மீதான பொறுப்பு, அறிவு மற்றும் திறன் மேம்பாடு. இன்ஸ்ட்ரக்டர்கள் கல்வியின் மாறும் தன்மையை புரிந்து கொள்கிறார்கள். கற்பித்தல் மற்றும் கற்றல் செயல்முறையை மேம்படுத்த அவர்கள் தொடர்ந்து தங்கள் அறிவை புதுப்பித்து தங்கள் திறன்களை மேம்படுத்துகிறார்கள். புதுமையான உத்திகள் மற்றும் நுட்பங்கள். பயிற்சித் திட்டங்களை கணிசமாக மேம்படுத்தும் புதுமையான உத்திகள் மற்றும் நுட்பங்களை அறிமுகப்படுத்த இன்ஸ்ட்ரக்டர்கள் முயற்சி செய்கிறார்கள். புதுமைக்கான நேர்மறையான அணுகுமுறை. இன்ஸ்ட்ரக்டர்கள் புதுமையான கற்பித்தல் முறைகளில் திறந்த மற்றும் நேர்மறையான அணுகுமுறையை பேணுகிறார்கள். கற்றல் அனுபவத்தை உயர்த்தக்கூடிய புதிய யோசனைகள் மற்றும் அணுகுமுறைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகளின் பயன்பாடு. திரள் சூழல் அமைப்பில் வளர்ச்சியின் முக்கியத்துவத்தை இன்ஸ்ட்ரக்டர்கள் புரிந்து கொள்கிறார்கள். அவர்கள் ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகளின் அடிப்படைகள் மற்றும் பயன்பாடுகளை ஆராய்கின்றனர். அவர்களின் பயிற்சி முறைகளில் சான்று அடிப்படையிலான நடைமுறைகளை இணைத்துக் கொள்கிறார்கள். சோதனை மற்றும் புதிய உத்திகளை செயல்படுத்துதல். புதிய சோதிக்கப்பட்ட உத்திகள் மற்றும் நுட்பங்களைச் சோதித்து செயல்படுத்துவதில் பயிற்றுனர்கள் முனைப்புடன் உள்ளனர். அவர்கள் வளர்ந்து வரும் கற்பித்தல் போக்குகளுடன் புதுப்பித்த நிலையில் இருக்கிறார்கள். வகுப்பறையில் பயனுள்ளதாக இருப்பதை தழுவுகிறார்கள். சுய முன்னேற்றத்திற்கான சுய ஆய்வு. இன்ஸ்ட்ரக்டர்கள் தங்கள் சொந்த வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டை வளர்க்க சுய படிப்பு பொருட்களை பயன்படுத்துகின்றனர். உற்பத்தி கற்றலுக்கான கோட்பாடுகள். இன்ஸ்ட்ரக்டர்கள் பல்வேறு கொள்கைகள் மற்றும் உற்பத்தி கற்றலுக்கு உதவும் காரணிகளை அடையாளம் காண்கின்றனர். பாடப்பொருட்கள் மற்றும் கற்பித்தல் உத்திகளை சிந்தனையுடன் உருவாக்க அவர்கள் இந்த அறிவை பயன்படுத்துகின்றனர். கற்றல் அர்த்தமுள்ளதாகவும் பயனுள்ளதாகவும் இருப்பதை உறுதி செய்கிறது. இன்ஸ்ட்ரக்டர்கள் கருத்துக்களை பயன்படுத்துவதற்கும் தகவல்களை பகுப்பாய்வு செய்வதற்கும் சுயாதீனமாக சிக்கல்களை தீர்ப்பதற்கும் மாணவர்களை தூண்டும் செயல்பாடுகள் மற்றும் பணிகளை வடிவமைக்கிறார்கள். இன்ஸ்ட்ரக்டர்கள் மாணவர்களை திட்டங்களில் ஒன்றாக செயல்பட ஊக்குவிப்பதன் மூலம் கூட்டுக்கற்றலை ஊக்குவிக்கிறார்கள். நுண்ணறிவுகளை பகிர்ந்து கொள்கிறார்கள் மற்றும் விவாதங்களில் ஈடுபடுகிறார்கள். பெற்றோருக்கான பொறுப்பு. விரிவான புதுப்பிப்புகளை வழங்குதல். இன்ஸ்ட்ரக்டர்கள் தங்கள் ட்ரெயினிகளின் முன்னேற்றம் மற்றும் தேவைப்பட்டால் அவர்களின் குறைபாடுகள் குறித்து பெற்றோர்களுக்கு நன்கு தெரியப்படுத்துவதை உறுதி செய்கிறார்கள். பயிற்சியாளர்களின் கல்விப் பயணத்தைப் பற்றி பெற்றோருக்கு தெரிவிக்க பயிற்சியாளர்கள் முன்னேற்ற அறிக்கைகள், பெற்றோர் ஆசிரியர் மாநாடுகள் அல்லது டிஜிட்டல் தளங்கள் போன்ற பல்வேறு சேனல்களை பயன்படுத்தலாம். தொழில் முடிவுகளுக்கு வழிகாட்டுதல். இன்ஸ்ட்ரக்டர்கள் தங்கள் ட்ரெயினிகளின் எதிர்கால வாழ்க்கை குறித்து தகவலறிந்த முடிவுகளை எடுப்பதில் பெற்றோருக்கு மதிப்புமிக்க வழிகாட்டுதலை வழங்குகிறார்கள். திறந்த தொடர்பு வழிகள் மூலம் இன்ஸ்ட்ரக்டர்கள் தங்கள் பயிற்சியாளர்களால் வெளிப்படுத்தப்படும் கல்விசார் பலம் மற்றும் ஆர்வமுள்ள பகுதிகளைப் பற்றி விவாதிக்க பெற்றோருடன் ஈடுபடுகின்றனர். இது இந்த அமர்வின் முடிவிற்கு நம்மை கொண்டு வருகிறது. இந்த அமர்வில் நாங்கள் கற்றுக்கொண்டது: ஒரு இன்ஸ்ட்ரக்டரின் பொறுப்புகள், கற்றுக்கொள்பவர், நிர்வாகம், தொழிற்சாலைகள், சமூகம் மற்றும் நாட்டுத்தன்மை, அவள், தொழில், பெற்றோர். பார்த்ததற்கு நன்றி. அடுத்த அமர்வில் சந்திப்போம்.